ஸ்ரோத்ரியன்னா நல்லா சாஸ்திரம் படிச்சிருக்கான், மந்திரங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கான், மந்திரார்த்தங்கள் எல்லாம் பாஷ்யங்கள்லாம் படிச்சிருக்கான், நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கான். அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சதுன்னா, இந்த ஜனங்கள்லாம் கண் போன போக்கிலே கால் போகிறது, கால் போன போக்கிலே மனம் போகிறது, மனம் போன போக்கிலே மனிதன் போகிறான், மனிதன் போன பாதையை மறந்து போகிறானே. ஆகையினால கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஜனங்கள்லாம் போயிட்டு இருக்கிற வழியில் இவன் போக மாட்டான். இவன் ஜாகிரதையா தன்னை காப்பாற்றினான். ஆத்ம கோப்தா, ஆத்ம சம்ரக்ஷகா, தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறான். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கன்னு. அது மாதிரி தன்னை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக என்னன்னா, உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் படுக்கப்பா இருந்தா போறோம். மற்ற நேரமெல்லாம் என்னன்னா, இந்த ஜென்மாவை பகவான் எதுக்கு கொடுத்தாரோ அதுக்கு யூஸ் பண்றான். இந்த அழிஞ்சு போற மெட்டீரியலிசத்துக்காகவோ ரிலேஷன்ஷிப்புக்காகவோ இது அவன் பண்றது இல்லை. அதனால இந்த பிறவியில என்ன செய்யணுமோ அந்த புருஷார்த்த நிச்சயம் அவனுக்கு இருக்கு. அதனால இவன் ஆசைகளால் கொல்லப்படாதவன் அர்த்தம். வேற சில இடங்கள்ல சொல்லியிருக்கு, காதுல கேட்டு கேட்டு தன்னை காப்பாத்தினுட்டானான். ஸ்ருத்வா திராயதே, ஸ்ருத்வா ஸ்ருத்வா ஆத்மானம் ரட்சித்தவான். வேதங்களை பல பேரிட்டிருந்து கேட்டு பலமுறை கேட்டு கேட்டு பகுபியா ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு சாஸ்திரம். நிறைய பேர்ட்டிருந்து கேட்கணும், நிறைய தடவை கேட்கணுமா. நிறைய சுவாமிகள் இருக்கான்னா எல்லா ஒரு சுவாமிகளும் ஒரு விதமாக ப்ரெசன்ட் பண்ணுவார். அதனால நிறைய பேர்ட்டிருந்து கேட்கணும்னா. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு சுவாமிகிட்ட உருப்படியாக படிக்கணும். அதுக்கப்புறம் எந்த சுவாமிகிட்ட வேணாலும் கேட்கலாம். இல்லாட்டி கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் நமக்கு சந்தேகம் வந்துடும், எல்லா சுவாமிகளையும் அவாளை முடிச்சு போட்டு விட்டு போயிடுவோம். ஒருத்தரும் ஒரு விதமாக அதை ப்ரெசன்ட் பண்ணுறதை என்ஜாய் பண்ணணும். இதில் என்ன பொறாம வேண்டி கிடக்கு? பகுபியா ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோத். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதனால தான் செவிச்செல்வம்னு சொல்லிவிட்டார் வள்ளுவர். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.